தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கரிமுகத்து என்னமோ கத்துறாரு, நம்மளத்தானா? நாங்க என்னையா செய்யறேன் நினைச்சுட்டு இருக்க? நாங்க என்ன செய்யறேன்? கொடி ஏற்றிட்டு இருக்கீங்க. என்ன கொடி? துணி காய வைக்கிற கொடியா? தேசிய கொடி, நேஷனல் பிளாக். இதை ஏத்தும் போது என்ன செய்யணும் தெரியுமா? பாலும் தேனும் பருப்புன்னு திங்கிற பொருளா பாருங்க. தேசிய கீதம் தெரியுமா உனக்கு? என்ன அளவோ என்னென்னவோ கேட்கறானே. You know who is நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்? சொல்லு மேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு தெரியுமா உனக்கு? போஸ் பக்கத்துல ஒட்டி கடை வச்சிருக்காருங்க, அவர் நம்மளுக்கு தெரியுமுங்க. ஆனா நேதாஜி சுபாஷ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. எவனுக்கு வாகனம் எதுன்னு கேட்டா எருமக்கடான்னு சொல்ல தெரியுது இல்ல? தேசத்துக்காக உயிரிட்ட ஒரு தியாகியினுடைய பேர் தெரியாது உனக்கு? அதன் கையில மணி பிள்ளையா இருக்கு அடிக்கிறதுக்குங்க. என்ன அடிக்கிறதுக்கு? அந்த ஆளுக்கு காதல செய்யடா. பரம்பரை பரம்பரையா நீ அடிச்சுட்டு இருக்கல. என்னைக்காவது ஒரு வந்திருக்காரா? கண்ட்ரி ரூல்ஸ். தெய்வத்து மேல வைக்கிற நம்பிக்கையே தேசத்து மேல வைக்க மாட்டேங்கிறாங்க. Keep silence. மிலிட்டரியில இருந்து வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சுல்ல, அப்புறம் ஏன் தினம் காலையில எந்திரிச்சு கொடி ஏத்திட்டு நம்ம உசுர வாங்கிட்டு இருக்கான். தாண்டா வேலைக்கு வர நேரமா? அதான் ஒரு 8 வயசு பையனை வேலைக்கு வச்சிருந்தேன்னா இந்நேரம் கரகரகரன்னு பம்பர மாதிரி வேலை செஞ்சிருப்பான். 5-6 பொட்ட பிள்ளைங்க இருக்கிற விடாச்சே. 4 ரூபா கூலி உனக்கு கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்துக்கு உதவியா இருக்குமே நினைச்ச பாரு. அந்த எகட்டாக உனக்கு என்ன பண்ண? தூங்குனியா? இல்ல கேப்டன், எங்க அண்ணனுக்கு முதுக வலின்னு சொல்லிச்சு, அதான் அமைக்க விட்டேன். பெரிய கலெக்டர் ராத்திரி பகல வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. அவருக்கு உடம்பு அமுக்க வேண்டியதுதான். பையன் அப்ப இல்லாத வீடு. அவன் ஸ்தானத்துல இருந்து குடும்பத்தை கவனிப்பான்னு நினைச்சேன். என்னைக்கு அவன் குடிக்க ஆரம்பிச்சானோ அவனுக்கு எனக்கு விட்டு போச்சு. அவன் பேச்சே எடுக்காது. அவன் டாபிக்கே வேணும். உட்காந்து வேலையை பாரு. ஆமா, 10-20 நாளைக்கு முன்னால ஒரு சிமெண்ட் கம்பெனி முதலாளி கிட்ட உங்க அண்ணனை நானே நேரா கூட்டிட்டு போய் இவன் ஏழை பையன் ஒரு வேலை கொடுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாரே, உங்க அண்ணன் போனாரா? போனாரு. என்ன ஆச்சு? வேலை இல்லன்னு சொல்லிட்டாங்க. மிலிட்டரிக்கார ரெக்கமெண்டேஷன் உங்க அண்ணன் முதலாளி கிட்ட சொன்னானா? சொன்னாரு. அதுக்கு என்ன சொன்னாரு? அந்த மிலிட்டரிக்காரன் கிடக்குறான், அவனுக்கு வேற பொழப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு உங்க அண்ணன் சொல்லியிருப்பான். அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் நான் சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு சொன்னோம், எவ்வளவு நட்பு, எவ்வளவு பிரியம், மிலிட்டரிக்காரன் எவ்வளவு பக்தி, எங்களுக்குள்ள ஒரு இது. அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். இல்ல இல்ல, அவர் சொன்னது நிஜம்தான். நிஜமா? நானும் கூட போயிருந்தேன். முதலாளி சொன்னதை என் காதால கேட்டேன். பட்கள் என்ன மண்ணு ஆயில் போட்டியா? நல்ல தொட எனக்கு லேட்டா வர்றது தொட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அவங்க கூட உன்னை யார் போக சொன்ன? 2-3 வண்டி ஓவர் ஆயில் பண்ணும். இந்த சாம்பார்லாம் வாங்கிட்டு வா. பணம்? மிலிட்டரிக்கார வியாபாரம், பணம் ஒழுங்கா வந்து சேரும் சொல்லு. என்னங்க பஞ்சராஜா? ஓம் பஞ்சரதாம்பா போட்டுக்கிட்டு இருக்கேன். பஞ்சர் ஓட்டுறதுக்கு தண்ணி எடுத்து வைக்க சொன்னாங்க. அது பாரு. எவன் ஒருத்தர் முடிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் காலையில அவன் தரிசனமாவே இருக்கு. ஏனுங்க நான் மில்லு போனோமா, அங்கேயும் நின்று இப்படி நேரம் இல்ல. குட் மார்னிங் கேப்டன். குட் மார்னிங். குட் மார்னிங் கேப்டன். குட் மார்னிங் கேப்டன். மார்னிங். ஹலோ, வெரி குட் மார்னிங் கேப்டன். லட்சுமி, கடையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஒரு பக்கெட் தண்ணி அடிச்சுட்டு போகணும். அவன் எந்த பக்கம் போய் சொல். என்னம்மா மிலிட்டரி காலங்காத்தால சுத்தி வளைக்குது? நான் எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், இல்ல ஒரு அன்பு கலந்த மரியாதை இருக்கும். வாட் ஹேப்பன் டுடே? காலைல காஃபி கொடுக்கலையா? 5:30 மணிக்கு நானே ஒரு டம்ளர் கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் 7:30 மணிக்கு அவரே ஒரு டம்ளர் கேட்டு வாங்கிட்டாரு. லட்சுமி,
நான் ஒண்ணு வேலை வெட்டிடாத சோம்பேறி அவன் மாதிரி. முன்னாள் சைக்கிள் பஞ்சர் போடணும், அவன் இங்க இருந்து காலி பண்றான் ஐடியா கேள். அது சரி, சைக்கிளாவது புதுசா இருந்தா பரவாயில்ல, அதுவும் இவரு மாதிரி ரிட்டையர்டு கேஸ். அப்புறம் பஞ்சர் ஆகாம என்ன பண்ணும்? லட்சுமி எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி உங்க அண்ணன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். யாரு என்ன சமாச்சாரம் அவனுக்கு தெரியாது, சொல்லிவை. இவரை பத்தி தெரியாதா? இந்த நாட்டுல இருக்கிற 36 கோடி ஜனங்களுக்கு இவருன்னு அத்துப்படி. போன வாரம் கூட சிமெண்ட் கம்பெனி முதலாளி இவர் வண்டவாளத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சாரு. என்னைக்கோ ஒரு நாள் மிலிட்டரியில சாதாரண சிப்பா வேலை பார்த்துட்டு ஊரு பூரா கேப்டன் போய் சொல்லிட்டு குட் மார்னிங் வாங்கிட்டு இருக்காரு. அடிங்கொப்பம் அவன ப்ராப்ளம். யார்கிட்ட பேசுற? குடிகார பயல, அயோக்கிய பயல. சிமெண்ட் கம்பெனிக்காரன் ஏன் வேலையிலன்னு சொல்லிட்டான். நீ குடிச்சு விட்டு ஊரெல்லாம் சுத்துறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சிப்பாயாடா நானு. வீட்டுக்கு வரியா? எவ்வளவு மெடல் வச்சிருக்க காமிக்கிறேன். சொன்ன மாதிரி ஃப்ராடு நினைச்சியா என்ன? ஊருக்கார பையன் சட்டை தைக்கிறதுக்காக உன் தங்கச்சி கிட்ட துணியை கொண்டாந்து கொடுக்குறான். அதை நீ சட்டை தச்சு போட்டுக்கிட்டு உன்ன மாதிரி ஒட்டு துணிடா நானு. ஒரிஜினல் மிலிட்டரி யூனிஃபார்ம். இத பாருங்க, பொம்பளை எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க, அனாவசியமா கலாட்டா பண்ணாங்க. பெரிய பொம்பளை தச்சா இப்ப என்னங்கறீங்க? கதை கேட்கறியான்ட்ட அண்டா வேடுறா. தங்கச்சி குளிச்சு முடியட்டும். அவன் வருஷம் பூரா குளிப்பா, அண்டா வேடுறா என்ன? இத பாருங்க, வீடு உங்களுதா இருக்கலாம், பம்பு உங்களுதா இருக்கலாம், மாசமானா நாங்க வாடகை கொடுக்குறோம். வாடகை? அட என் கண்ணே, அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி. வாடகைன்னு ஒண்ணு இருக்கு, வீட்டுக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருக்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னது பா வாடகை? சிஸ்டர்ஸ் என்ன மாசம் மாசம் நான் வந்து சேர்றது இல்லையா? சிஸ்டர்ஸ் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன ஒரு வீட்டுக்காரங்க வந்து கேட்கறவங்க வச்சுக்கிறது? நோ நோ, வாட் அபௌட் மை பிரஸ்டீஜ்? நோ, வீர எங்க? கீ எங்க? வேர் இஸ் மம்மி? எங்க? கம் ஆன், என்ன தடப்படுத்தாதீங்க. கம் ஆன், எடுங்க, கொடுங்க, சொல்லுங்க. கேவி கோளை குடி. எக்கச்சக்கமா பேசிட்டான். இன்னைக்கு இவனை விடுறதில்லை. வாடகை வாங்காம இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்ன சாவி கிடைக்கலையா? என்ன பீரோ திறக்க முடியலையா? இல்ல பணம் வெளியே வர மாட்டேங்குதா? யோ ரங்கராஜ், ஏனுங்க? பஞ்சருக்கு வந்த வண்டி உன்னோடதா? ஆமா, என்னடா? ஏய், உனக்கு பஞ்சர் போறதுக்கு வேற கடையே கிடைக்கல, இங்கதான் கொண்டு வரணுமா? மிலிட்டரிக்காரரே கொஞ்சம் தொழில் சுத்தமா இருக்குமே நினைச்சேன். தொழில் சுத்தம் சரியா? ஆள் சுத்தம் வேணும்ல. அந்த ஒழுங்கா தான் மிலிட்டரியிலே வச்சிருப்பாங்க, இவ்வளவு சீக்கிரமா அனுப்புவாங்க? பாரு, பஞ்சர் போட விட்டு போட்டு அங்க இங்கே உட்கார்ந்து நாயம் பேசிட்டு போய் கூப்பிடியா? வேலைக்கு போனோம்ல நீயே. அனாவசிய நாயங்கள். எங்க பெரியவரா, ஏங்க வேலைக்கு போன்னு சொன்னேன்ல, சீக்கிரம் வாங்க. அங்க போய் வந்துட்டீங்க. அவசரம் எனக்கு புரியுதப்பா. இங்க ஒரு கௌரவ பிரச்சனை. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல வராராம். உனக்கு அறிவே கிடையாது. இப்படி எல்லாம் வெத்தலா வச்சு கூப்பிட்டாலும் எப்படி வருவான்? நீ எரிச்ச வாய் நல்லா தெரிஞ்சுட்டான். கொஞ்சம் கஷ்டமோசம் கெட்ட வார்த்தையில் திட்டி அப்பதான் இருந்தாலும் வருவான். கூப்பிடியா, சும்மா கூப்பிடியா, நான் இருக்கேன், கூப்பிடியா. யோ மிலிட்டரி, அங்க நீ பொம்பளையோட ஆட்ட அப்படி இப்ப நீ எந்திரிச்சு வரல, நான் கெட்ட வார்த்தையை திட்டிடுவேன். சபாஸ். இன்னும் 5 நிமிஷம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள ஒன்ற சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடும். இல்ல உன் கை காரெல்லாம் இடம் மாறிடும். என்னங்க கைய கால வாங்கன்னு சொல்றாரு? அப்படித்தான் சொல்லுவேன். அங்க யாரு உட்கார்ந்து உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா? யாரு பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு புரியுது. அவங்கிட்ட சொல்லு, மரியாதை அவன் வந்து இங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். எங்க போற? என்ன ஆக்ட் பண்றியா? இப்ப என்ன வேணுங்கிறீங்க? வாடகைடா, வாடகை. How much? So much. நீ கொடுக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு. 1 மாசம் வாடகை கொடு போதும். கரெக்டா சொல்லுங்க, 1 மாசம் வாடகை போதுமா? நீ மீச வச்சாம்பள தானே. 1 மாசம் வாடகை கொடுறா. அதுக்கப்புறம் நான் இப்படி போறேன். எப்படி? இப்படி போறேன். சுஜி is coming. please give it to that old man. Come on, take it. தாத்தா, எங்க அண்ணன் ரெசிப்ட் கொடுத்தேன்னு சொன்னாரு. அண்ணே, மிலிட்டரி மட்டும் அதிர்ச்சி ஆகல, நாங்களும் சேர்ந்துதான் அதிர்ச்சி ஆயிட்டோம். அப்படி இல்லம்மா, நான் ஒரு ஆம்பளை. உங்களை எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்னா எப்படி பொறுத்துக்க முடியும்? I am a BA graduate. How can I bear it? It's okay. How you got it? Very simple. சிம்பிளா? விளையாடுறதுன காலையில இஸ்திரி கூட காசு இல்லைன்னா இப்ப ஏது 75 ரூபாய்? அந்த ஆள் சைக்கிள் கடை கல்லாப்பட்டியில கை வச்சுட்டேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கானே? விளையாடுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்படிதான் கடையில போய் திருடுறதா? என்ன திருநாங்க?
அங்க இருந்தா ஏதாவது தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த கையில கொண்டு கொடுத்தேன். தட்ஸ் ஆல். சாயங்காலம் அந்த ஆளுக்கு விஷயம் தெரிய போகுது. வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் வெளியில வீச போறாரு. நடு வீதியில முழிக்க போறோம். யோ மிலிட்டரியா, உன் வாய்க்கு பஞ்சர் போடுறேன். அதுக்கெல்லாம் பஞ்சர் போடக்கூடாது, பஞ்சர் பண்ணணும். எங்க தினத்தந்தி சிந்து பாத்தா பாப்போ. நான் மிலிட்டரியில சேரும் போது ஆரம்பிச்ச கதை 3வது உலக யுத்தம் வந்தாலும் முடியாது போல இருக்கு.